இந்த நேரத்துல நம்ம பார்க்க போகிற பகுதியும் கூட அதோட சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி தான். உங்களோட பைபிள்ஸ் இருந்தா உங்க டிவைசஸ் இருந்தா நீங்க திருப்பி கொள்ள நீங்க ஸ்கிரீன்ல கூட நீங்க பார்க்கலாம். சங்கீதம் 34 ஒரு நல்ல ஒரு சங்கீதம் 34 தான் நம்ம வாசிக்க போறோம். அதுல சம்டைம்ஸ் அந்த சங்கீதம் சாங்ஸ் நாங்க வாசிக்கும் பொழுது மேல நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த பிராக்கெட்ஸ்ல போடப்பட்டிருக்கும் இது தாவீதின் சங்கீதம், சில பிராக்கெட்ஸ்ல போடப்பட்டிருக்கும் இந்த சிச்சுவேஷன்ல பாடப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். இந்த சங்கீதம் தாவீது எழுதின ஒரு சங்கீதம் இல்லை, இது டேவிட் எழுதின சாங் கிடையாது. இந்த சங்கீதத்தை இன்னும் ஒரு சங்கீதக்காரர் இந்த காலத்துல சொன்ன ஒரு சாங் ரைட்டர், இன்னும் ஒரு சாங் ரைட்டர் அவர் எழுதுறாரு. எப்படின்னா இந்த சங்கீதம் எந்த சிச்சுவேஷன்ல எழுதப்பட்டது என்பதை அவர் சொல்லுகிறார். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம், a song of David regarding the time he pretended to be insane in front of Abimelech who sent him away. So இந்த இடத்துல தாவீது என்ன செய்றாரு அப்படின்னா, அவர் சவுலுக்கு பயந்து அவர் ஓடி போகிறார். சவுலுக்கு பயந்து அவர் ஓடி போற நேரத்துல அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சோ தாவீது ஓடி போறாரு. அவருக்கு அடுத்த பிளான் என்ன, அடுத்த கட்டம் எப்படி போக போகுதுன்னு அவருக்கு தெரியல. சோ அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் சவுல்ட்ட இருந்து அவர் ஓடி போறாரு. அவர் ஓடி போகும் பொழுது அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு ஊருக்கு போறாரு. என்னன்னா காத் என்கிற ஒரு ஊருக்கு போறாரு. அந்த காத் என்ன ஊர் அப்படின்னா, கோலியாத்தை தாவீது கொன்றார். ஒரு வார்ல அவர் தாவீதை கொல்லும் பொழுது, கோலியாத்தை கொல்லும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் தாவீது தான் கோலியாத்தை கொண்டது, தாவீது தான் அந்த வாரை வின் பண்ண வச்சது இஸ்ரவேலுக்கு. சோ அவர் என்ன செய்யறாரு, காத்துக்கு போறாரு. காத் கோலியாத்தினுடைய ஹோம் டவுன். சோ ஸ்கூல்ல சில நேரத்துல ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஆபீஸ்லயோ சில பேர்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னா அவங்க கண்ணுல இருந்து நாங்க தப்பிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். இவருக்கு மாட்டினா முடிஞ்சு ஒன்று வேலை கொடுத்துருவாரு, இல்லாட்டி ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம சம்டைம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். இந்த தாவீது இவருடைய பிரச்சனையில, இவருடைய அந்த டென்ஷன் இவர் என்ன செய்யறாருன்னா காத்துக்கு ஓடி போறாரு, ரைட்? பட் அங்க போனா அது யாருடைய ஊரு? கோலியாத்தினுடைய ஊரு. அண்ட் ஆல்சோ அவருடைய கையில ஒரு வால் இருக்கு. அந்த வால் என்னன்னா, அந்த வால் கோலியாத்தினுடையது. சோ அந்த டைம்ல கோலியாத்தை அவர் கொன்றுட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, கோலியாத்தினுடைய வாலை அவர் எடுத்தார். அவர் எடுத்து தன்னுடைய பாக்கெட்ல அவர் போட்டுக்கிட்டார், ரைட்? சோ அந்த டைம்ல ஒரு சோல்ஜருடைய வாலை நீங்க அவரை கொண்டுட்டு நீங்க அவருடைய வாலை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த சோல்ஜரை யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க. அந்த சோல்ஜருக்கு ஒரு மதிப்பு கிடையாது, ரைட்? சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன். சோ இவர் என்ன செய்யறாரு, கோலியாத்தினுடைய வாலை தான் கொண்டு போறாரு. அப்ப அவர் போகும் பொழுது அந்த பெலிஸ்தியர்கள், காத்துல இருந்த பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இவரு தான் தாவீது, இவர் மாட்டிக்கிட்டாரு. So let's do something to him and சொல்லி ராஜாட்ட போய் சொல்றாங்க. ராஜாட்ட போய் சொல்லும் பொழுது இப்ப தாவீது ஃபுல் டென்ஸ் ஆயிட்டாரு, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. ராஜாட்ட போய் சொல்லும் பொழுது இப்படி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ராஜா பார்க்கும் பொழுது சோல்ஜர்ஸை பார்த்துட்டு, பைத்தியக்காரங்க, நீங்க வாசிச்சீங்கன்னா 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, உங்களுக்கே பைத்தியமா? என்னோட அரண்மனையில பைத்தியக்காரங்க குறைவா இருக்காங்கன்னா இந்த பைத்தியக்காரனை கொண்டு வந்தீங்க. சோ மாட்டு கொடுத்தவங்க என்ன இந்த ராஜா இப்படி பேசுறாரு அப்படின்னு. இல்ல ராஜா, இது தாவீது கோலியாத்தை கொண்டு எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் ஏதாவது நாங்க செய்வோம் அப்படின்னு. பைத்தியமா? இந்த பைத்தியக்காரன் கோலியாத்தை கொண்டாங்க அப்படின்னு. எல்லாரும் திரும்பி பார்க்கும் பொழுது என்ன நடக்குது, தாவீது அவர் அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறினார். அவர் ஒரு பைத்தியக்காரனை போல தன்னை மாற்றிக்கொண்டார். So that ஒருத்தரும் அவருக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. பட் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன்.
தாவீது வேஷம் மாறினதோ, தாவீது இந்த மாதிரி செய்தார்ன்றதோ அல்ல. இந்த சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுடைய மைண்டுக்கு எடுக்க வேண்டியது. பட் நான் ஏன் இதை சொன்னேன்னா, பிகாஸ் நாங்கள் இந்த பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சாமை மெடிடேட் பண்ணுறதுக்கு. ரிமெம்பர், இந்த சாமை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் ஓகே தாவீது வேஷம் மாறினார், இதுக்கு நடந்தது நோ. பட் இதுல சாமிஸ்ட் சொல்ல வாரது என்னன்னா, இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்ல வராருன்னா, ஹே அன்னைக்கு தாவீது பயந்த சிச்சுவேஷன் தெரியுமா? ஸோ ஒருத்தங்க நான் ஏற்க சொன்னா அன்னைக்கு எய்மி பயந்த மாதிரி இன்னைக்கும் பயந்துட்டாங்க, என்னைக்குன்னா ஏன்னு கேட்கும். ஸோ நான் அந்த சிச்சுவேஷனை ஏற்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், தெரிஞ்சாலும் ஏற்கையும் அதே மாதிரி பயந்துட்டாளா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல எழுதுற இந்த சங்கீதக்காரன் எங்களுக்கு அந்த விஷயத்தை வடிவா சொல்லணுன்றதுக்காக சொல்றாரு, அன்னைக்கு தாவீது ஒரு பயந்த சிச்சுவேஷன்ல இருந்தாரு. அந்த சிச்சுவேஷன் ஞாபகம் இருக்கா? ஸோ அவர் அந்த ஸ்டோரியை எங்களுக்கு சொல்லி இந்த சாம எங்களை மெடிடேட் பண்ண வைக்கிறார். சில விஷயம் இந்த சாம கூட எங்களுக்கு விளக்கப்படுத்த பார்க்கிறார். ஸோ இந்த சாம் 34 நாங்கள் தியானிக்கும் பொழுது என்ன நடந்தது, தாவீது என்ன செய்தார்ன்றது எங்களை மைண்டுக்கு கொண்டு வருவாங்க. இன்ஸ்டெட் அந்த சிச்சுவேஷன்ல தாவீது எப்படி காரியங்களுக்கு முகம் கொடுத்தார், அவர் எப்படி பயந்தார், அவர் எப்படி தன்னுடைய உணர்வுகளிலே அவர் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போனார். இந்த காரியத்தை தான் நாங்க இதற்கூடாக வாசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம், தியானிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஸோ இந்த பகுதியை நாங்க படிக்கிற நேரத்துல அந்த சூழ்நிலை தாவீது என்ன செய்தார் என்பதை அல்ல, பட் அந்த சூழ்நிலையில தாவீது எப்படி ஃபீல் பண்ணார், அவனுடைய மனதில் என்னென்ன காரியங்கள் ஓடிக்கொண்டிருந்தது என்பதை மாத்திரமே நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். அதனாலதான் அந்த சிச்சுவேஷனை அவர் எங்களுக்கு இந்த சங்கீதக்காரன் காண்பிக்கிறார். ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட்ல நீங்க 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 15 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா அதை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அவங்க ஆசாரியர்கள் இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துக்கு தான் தாவீது போகிறார். இந்த இடத்துல இந்த தாவீதுடைய நிலைமையை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். He was alone. அவர் தனிமையாக இருந்தார். அவரோட சோல்ஜர்ஸ்ல யாருமே இல்லை, அவருக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லை. பட் அவர் எங்க போறாரு? நோ என்ற இடத்துல போகிறார். அந்த நான் வாசிக்கிற நேரத்துல அதுவரை சம்டைம்ஸ் நாங்கள் தனிமையாக உணரும் பொழுது, எங்களுக்கு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லைன்னு நாங்கள் தோணும் பொழுது, எதுவுமே செய்வதற்கு இல்லைன்னு நாங்கள் தோணும் பொழுது, we can come to your presence. Amen. We can come to your presence. ஏன்னா அந்த presence வந்து எங்களுக்கு பாதுகாப்பு, அந்த presence வந்து எங்களுக்கு peace, அந்த presence வந்து எங்களுக்கு joy, அந்த presence வந்து எங்களுக்கு எல்லாத்தையுமே மறக்க முடியும். தாவீதுக்கு தெரியல அவர் எங்க போகிறாரு. அவருடைய அந்த டென்ஷன்ல, அவருடைய அந்த தனிமை மத்தியில அவர் போகிறார் நோ என்கிறது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு தஞ்சம் புகக்கூடிய இடம், ஆண்டவருடைய. சம்டைம்ஸ் எங்களுடைய மலை இடத்துல நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவருடைய கரத்திலும் இருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஓகே, நான் எப்படி இந்த பாயிண்ட் யோசிச்சேன் அப்படின்னா, தாவீது ஒரு பயந்த சிச்சுவேஷன்ல தான் அவர் ஓடி வரார். அவர் ஓடி வந்தது சர்ச்சுக்கு. So God wants to remind him, நான் மறக்கல, நீ என்னோட கருத்தில் தான் இருக்கிற. ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கிற நீங்களா இருக்கலாம், அல்லது இதுக்குள்ள வந்த நபர்களா இருக்கலாம். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல வந்தீங்க, எந்த யோசனையில, எந்த பாரத்தோட வந்திருந்தாலும் ரிமெம்பர், நீங்க ஆண்டவருடைய கருத்துல இருக்கிறீங்க. சம்டைம்ஸ் நீங்க ஒரு ஒளிஞ்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சம்டைம்ஸ் சில காரியங்களிலிருந்து ஓடணும்னு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். சம்டைம்ஸ் இது எனக்கு வேண்டாம், நான் இப்படியே இருந்துறேன்னு நம்ம யோசிச்சு கொண்டிருக்கலாம். சம்டைம்ஸ் எப்படியா இது மாறப்போகுது, அவங்கள என்ன நடக்க போகுது, யாருமே எனக்கு ஹெல்ப்புக்கு இல்லை, நான் என்ன செய்ய போறேன், என்னால் இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு யோசிச்சு கொண்டிருக்கலாம்.
பட் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த உடனே he wants to remind you, நீ என்னுடைய கரத்தில் இருக்கிற என்னுடைய மகளே, என்னுடைய மகனே, நீ மறைவிடத்தில் இருக்கலாம், நீ பிரச்சனையில இருக்கலாம், நீ ஒரு போராட்டத்தில் இருக்கலாம், நீ ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், நீ ஒரு கடினமான பாதையில இருக்கலாம், நீ ஒரு பொல்லாத மோசமான சிச்சுவேஷனுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஞாபகம் வைத்துக்கொள், நீ என்னுடைய கரத்தில் இருக்கிற. சம்டைம்ஸ் என்னுடைய ஃபேமிலி இஷ்யூஸுக்குள்ள நாங்க போற நேரத்துல, ஒர்க் இஷ்யூஸுக்குள்ள நாங்க போற நேரத்துல, சைல்ட்ஹுட் ப்ராப்ளம்ஸுக்குள்ள போற நேரத்துல, அடிக்ஷனுக்குள்ள போற நேரத்துல, அபியூஸுக்குள்ள போற நேரத்துல, எத்தனையோ சூழ்நிலைகளுக்குள்ள போற நேரத்துல ரிமெம்பர், ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். at the same time நாங்கள் அவருடைய கரங்களிலே இருக்கிறோம். தாவீதுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. பிகாஸ் அவர் ஒரு மோசமான நிலையில இருந்தார். அவர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளணும், சவுல்ட்ட அவர் மாட்டிக்கொள்ள முடியாது, அவர் எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். அவருடைய லைஃப் குறிச்சு ஒரு அஷூரன்ஸ் அவருக்கு இல்லாம இருந்தது. ப்ரே பண்றதா, பாட்டை படிக்கிறதா, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதா, எதுவுமே அவருக்கு தெரியல. அவருடைய மைண்ட் இருந்தது, நான் என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றிக் கொள்ளணும், சோ நான் ஓட போறேன். அப்படி ஓடிக்கொண்டே இருந்த ஒரு நபர் ஒரு இடத்துல அவர் ஸ்டாப் பண்றாரு. நோட் என்கிற இடம், அந்த நோட் என்கிற இடம் ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய தரிப்பிடம், ஆண்டவருடைய தஞ்சம். அந்த இடத்துல தாவீது வருகிற பொழுது ஆண்டவர் ரிமைண்ட் பண்ணுகிறார், நீ என்னுடைய கரத்தில் இருக்கிற. ஆண்டவர் சொல்யூஷன் கொடுக்கல, அடுத்து என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவர் தாவீதுக்கு சொல்ல யோசித்தது, நீ என்னுடைய கரத்தில் இருக்கிற. என்ன இந்த நேரத்தில் சம்டைம்ஸ் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம். அநேக காரியங்கள் மைண்ட்ல ஓடிக்கொண்டிருக்கலாம், அநேக யோசனைகள் எங்கள் மைண்ட்ல ஓடிக்கொண்டிருக்கலாம், நிறைய சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். பட் ரிமெம்பர், நாங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, எங்களுக்கு அரவணைப்பு இருக்கு, எங்களுக்கு ஆறுதல் இருக்கு. சில சிச்சுவேஷன்ஸ்ல நாங்கள் போற இடத்துல எஸ் எங்களோட மைண்ட் டவுன் ஆகும், பிசிக்கலி மென்டலி நாங்கள் ரொம்ப டவுனாக போயிடுவோம். பட் நாங்கள் எங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஆண்டவரே, நான் உங்களோட கரத்தில் இருக்கிறேன், நான் உங்களோட கரத்தில் இருக்கிறேன், நான் உங்களோட கரத்தில் இருக்கிறேன். நீங்க என்னோட இருக்கிறீங்க, நீங்க என்னோட இருக்கிறீங்க, நீங்க என்னை விட்டு விலக மாட்டீங்க, நீங்க என்னை கைவிட மாட்டீங்க. ஆண்டவரே, நான் உங்களை மாத்திரமே நம்புகிறேன். என்ன என்ன நினைக்கிற கண்களை மூடியோடு செய்யும் என்னுடைய சூழ்நிலைகளை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். என்னுடைய பயங்கள், என்னுடைய எதிர்பார்ப்புகள், இந்த நேரத்தில் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற காரியம் whatever it is, ஆண்டவர்கிட்ட நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உடைய கரத்திலே இருக்கிறேன். அதை நாங்கள் அறிக்கை செய்வோமா? Let's declare, ஆண்டவரே நான் உங்களுடைய கரத்திலே இருக்கிறேன். இயேசுப்பா, நான் உங்களுடைய கரத்திலே இருக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களோட கரத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நீங்க பார்த்துக் கொள்வீங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நீங்க பார்த்துக் கொள்வீங்க. ஆண்டவரே, இந்த போராட்டத்தை நீங்க பார்த்துக் கொள்வீங்க. ஆண்டவரே, நான் உங்களோட கரத்தில் இருக்கிறேன். இப்போ தாவீது அவர் ஓடுறாரு. இப்போ நோக்கில இருந்து அவர் திரும்பவும் ஓடுகிறார். அவர் ஓடுற நேரத்தில் அவருடைய மைண்ட திரும்ப, நாங்கால போனா சவுல், இங்கால வந்தவுடனே அபிமலே, நான் என்ன செய்யறது? அந்த வாழையும் அவர் மாட்டிக்கிட்டாரு. ஸோ மாட்டிக்கொண்ட ஒரு சிச்சுவேஷன்ல அவர் இருக்கிறார். சம்டைம்ஸ் எங்களுக்கு நடக்கும்ல, ஆஃபீஸுக்கு போனா அங்க, வீட்டுக்கு போனா இங்க. ஐ திங்க் ஐ கேன் டெல் ஸ்கூல்ல அந்த ஜோக்குக்கு சும்மா சொல்லிட்டு இருப்போம். கிளாஸ்ல எல்லாரும் ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா மச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. மச்சி, இன்னைக்கு அந்த மேக்ஸ் பண்ணி நல்லா புரியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமா, ஏற்கனவே நிறைய போய்கிட்டு இருக்கு, தலையில அவர் வேற வந்துட்டானா இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன். வித்தவுட் மேக்ஸ் வரல. இன்டர்ன் முடிச்சுட்டு போனா அந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான், கொடுமை கோயிலுக்கு வந்தா அங்க ஒரு கொடுமை சேர் போட்டு தாவீது தப்பிக்க வந்துதான் ஓடி வருவாரு. பட் பார்த்தா எப்பயோ நடந்த ஒரு பிரச்சனை, சரி நம்ம வச்சு செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்.
ஸோ அவருக்கு திரும்பியும் போக முடியாது, இங்கேருந்து அங்கேயும் போக முடியாது. ஸோ அவர் ரொம்ப ஒரு ஸ்டாக் பண்ணப்பட்ட நிலைமையில் இருக்கார். He was stuck. Sometimes எங்களோட லைஃபே நாங்கள் ஒரு ஸ்டாக் பண்ணப்பட்ட நிலைமையில் இருப்போம்ல, ஒரு 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 எலி வந்து அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும், ரைட்? சம்டைம்ஸ் சர்ச்சுக்கு கூட போகிறதுக்கு தோணாது, ஆஃபீஸுக்கும் போகிறதுக்கு தோணாது, வீட்டுக்கும் போகிறதுக்கு தோணாது, பேசாமல் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது சுற்றிட்டு போகணும், எங்கேயாவது இருந்துட்டு போகணும், அப்படிதான் நமக்கு தோணும், ரைட்? அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் ஜஸ்ட் உங்களோட மைண்டுக்கு நீங்கள் கொண்டு வாங்க. ஈவன் ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கிற நீங்களும் கூட நிறைய மாட்டிக்கொண்ட ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். மேபி உங்களோட கடன் பிரச்சனைகள். ஓகே, நான் கடன் எடுத்துட்டு நான் அது அங்கால நான் எப்படி நான் பே பண்ண போகிறேன், பிள்ளைய நான் இந்த ஸ்கூலில் சேர்த்துட்டேன், எப்படி நான் டொனேஷனை நான் பே பண்ண போகிறேன், ரெண்டுக்கு வீட்டை எடுத்துட்டேன், நெக்ஸ்ட் மந்த் நான் எப்படி என்னோட ரெண்டை பே பண்ண போகிறேன், இந்த ஒர்க்ல இருந்து அடுத்த ஒர்க்குக்கு நான் போகணும், பட் என்னால் இந்த ஒர்க்ல இருந்து கலந்து கொள்ள முடியல, நான் என்ன செய்ய போறேன், இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் கலரணும், பட் என்னால் முடியல, இந்த இடத்துல எனக்கு ஒரு பீஸ் இல்லை, எனக்கு ஒரு ஜாய் இல்லை, இந்த இடத்துல இருந்து நான் வெளியில வரணும், பட் என்னால் முடியாம இருக்கு, ஆக்களை நான் ப்ளீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, நான் அவங்கள ப்ளீஸ் பண்ணியே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நான் இருக்கேன், அதனால அந்த சர்க்கிள்ல இருந்து என்னால வெளியே வர முடியல, அந்த இடத்துல இருந்து என்னால வெளியில வர முடியல. சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் அபியூஸுக்குள்ள நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் அபியூஸ்ன்னு சொல்ற நேரத்துல மேபி அதனுடைய பாஸ்டர்ஸா இருக்கலாம், லீடர்ஸா இருக்கலாம், எங்களை அவங்களோட தக்க வைத்துக் கொள்வதற்காக சில காரியங்கள் அவங்களோட மைண்ட்ல சம்டைம்ஸ் போடலாம். சில நேரங்கள்ல எங்களோட அன்பா பேசலாம், சில நேரங்கள்ல சில பொறுப்புகளை கொடுக்கலாம். ஸோ தட் நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க, அவங்களோடயே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து என்ன எப்படி நான் பாஸ்டருக்கு சொல்லிட்டு போறது, வேண்டாம் நான் இங்கே இருந்துருக்கேன், பரவாயில்ல, எனக்கு ஒரு பீஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஜாய் இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஆறுதல் இல்லாட்டியும் பரவாயில்ல, I'm going to stay here, it's okay அப்படின்னு சில ஸ்பிரிச்சுவல் அபியூஸுக்குள்ள நாங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் இதை சொல்றதுக்கு பயப்படவே மாட்டேன், பிகாஸ் இதை நான் கட்டாயம் சொல்லிதான் ஆகணும். சம்டைம்ஸ் நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம், நான் எப்படி இதுல இருந்து கலந்து போகலாம், நான் எப்படி இந்த நபருக்கு சொல்லலாம், நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம். ஒரு ஸ்டக்கான ஒரு நிலைமை, அந்த இடத்துல இருந்து கலர முடியாத ஒரு நிலைமை, அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலைமை. சம்டைம்ஸ் நீங்க ஒரு அடிக்ஷன்ல மாட்டுப்பட்டு போயிருக்கலாம், நீங்க ஒரு பொனோகிராஃபிக்கு மாட்டுப்பட்டு போயிருக்கலாம், ஆல்கஹாலுக்கு மாட்டுப்பட்டு போயிருக்கலாம், சில தவறான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட நீங்க மாட்டுப்பட்டு போயிருக்கலாம். நான் எப்படி இதுல இருந்து நான் விடுதலையாக போறேன், நான் எப்படி இதுல இருந்து ஒரு ஃப்ரீடம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன், நான் எப்படி இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வர போறேன். அம்மாவுக்கு சொன்னா விளங்குதில்லை, அப்பாவுக்கு சொன்னா விளங்குதில்லை, தம்பிக்கு சொன்னா விளங்குதில்லை, தங்கச்சிக்கு சொன்னா விளங்குதில்லை, நான் எப்படி இதை மேற்கொள்ள போகிறேன். சம்டைம்ஸ் நாங்களும் மாட்டிக்கொள்ளப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம். Are you also in a stuck situation? உங்களோட மைண்டுக்கு நீங்க மாட்டிக்கொண்டிருக்கிறதை போல தோன்றுகிற காரியம் என்ன? எப்படி இதுல இருந்து நான் வெளியில வர போறேன்? சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன், அக்கா நான் இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு யோசிக்கிறேன், பட் என்னால முடியல, இந்த அடிக்ஷன்ல இருந்து நான் வெளியில வர யோசிக்கிறேன், என்னால முடியல, ஆனா நான் எப்படி இதை செய்யறது, அக்கா நான் எப்படி செய்யறது, I need to escape, நான் தப்பிக்கணும், பட் என்னால முடியாமல் இருக்கான், ஸ்டக். லைக் டேவிட் wants to escape, ஆனால் அவரால் முடியல, he was stuck. பட் அந்த எல்லா பயங்களுக்கும் மேலாக, அந்த எல்லா சிச்சுவேஷன்ஸுக்கும் மேலாக ஒரு காரியத்தை நாங்கள் செய்வோமானால் அதிலிருந்து நம்ம மேற்கொள்ளலாம். அது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுது. கர்த்தருக்கு பயப்படுதுன்னு சொன்னா ஒரு மைண்டுக்கு என்னோட மைண்டுக்கு வர்றது, கர்த்தருக்கு பயப்படுதுன்னு சொல்லும் பொழுது சண்டே ஸ்கூல்ஸ்ல எனக்கு படிச்சு கொடுத்தது, we have to read the Bible, we have to do the devotion, we have to do a morning prayer, சர்ச்சுக்கு வரணும், எல்லாமே செய்யணும், பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பயந்துருக்கணும், பயந்துருக்கணும், அதான். பட் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்கிற பொழுது அதனுடைய அர்த்தம்
லிட்டரலி அதனுடைய அர்த்தம் என்னன்னா who he is. அவர் ஒரு அற்புதமான ஆண்டவர், அவர் ஒரு அதிசயமான ஆண்டவர், அவர் ஒரு பெரிய ஆண்டவர், அவர் மகத்துவம் நிறைந்தவர், அவர் மகிமை நிறைந்தவர். What is fear of the Lord? Fear of the Lord means நான் அவருக்கு பயந்து வாழ்வதல்ல, நான் அவருக்கு பயந்து எல்லாமே செய்வதல்ல. Instead, அவர் யார் என்பதை நான் புரிந்து கொள்வது. Lord, you are so great. Lord, you are so wonderful. அவருடைய wonders, அவருடைய miracles, அவருடைய இந்த கிரியேஷனை பார்க்கிற நேரத்தில் அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஸோ அதை நான் அனுபவிக்கும் பொழுது, அவர் யார் என்பதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ரெவலேஷன் எனக்குள்ள வரும் பொழுது, ஐ நோ என்னுடைய பயத்தை நான் மேற்கொள்ளலாம். ஆகவே fear of the Lord சொல்லும் பொழுது நான் பயந்து வாழ்வது அல்ல, மாறாக அவர் யார் என்பதை நான் அறிந்து வாழ்வது. அதுதான் fear of the Lord. So அந்த fear எனக்கு இருக்கிற இந்த current fear-ஐ மேற்கொள்வதற்கு, ஓவர்கம் பண்ணுவதற்கு அது எனக்கு ஹெல்ப் பண்ண. ஆகவேதான் இந்த சங்கீதம் 34 நான் ஃபுல்லாவே நான் போட்டேன். so that நாங்க எல்லாருமே சேர்ந்து அதை நாங்கள் வாசிக்கலாம். so that அது என்ன fear of the Lord, ஏன் அந்த சங்கீதக்காரன் அதில் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு பயப்பட்டேன், கர்த்தருக்கு பயப்படுகிறோம் அவர் விடுதலையாக்குவார்னு ஏன் சங்கீதக்காரன் சொல்லுவார். so let's all read it together. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதர் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவருடைய நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த வாழ்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆங்கிலத்தில் வாசிப்போமானால் verse 9. Fear the Lord, you his godly people, for those who fear him will have all they need. Those who fear him சொல்ற நேரத்துல அவருக்கு பயந்து வாழ்வது அல்ல. என்னோட டிவோஷனை நான் செய்தா என்ன, நான் சர்ச்சுக்கு போனா என்ன, நான் போய் சொன்னா என்ன, சொல்லலன்னா என்ன, நான் என்ன செய்யாட்டியும் I know who he is. அவர் நல்லவர், அவர் மகத்துவமானவர், அவர் மேன்மையானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் பெரியவர். அதுதான் fear of the Lord. அவர் யார் என்பதை நான் புரிந்து கொள்வது, அவர் யார் என்பதை நான் விளங்கிக் கொள்வது. அந்த ரெவலேஷன் எனக்கு இருக்குமானால், அந்த வெளிப்பாடு எனக்கு இருக்குமானால், என்னுடைய எல்லா பயங்களையும் மேற்கொள்வது எனக்கு ஒரு லேசான காரியமாய் இருக்கும். அது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்காது. சோ என்னோட அடிக்ஷனுக்குள்ள நான் போற நேரத்துல, சம்டைம்ஸ் என்னுடைய அபியூஸுக்குள்ள நான் போற நேரத்துல, நான் எங்க போறது என்ன சொல்றதுன்னு நான் தெரியாம இருக்கிற நேரத்துல அவரை நோக்கி நான் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் வழியை உருவாக்குவார். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள, அதை மேற்கொள்ள அவர் எனக்கு உதவி செய்வார். எனக்கான நபர்களை அவர் அனுப்புவார், எனக்கான உதவி கரங்களை அவர் அனுப்புவார். நான் போய் கையெழுத்து நான் நிற்க தேவையில்லை, நான் போய் மனுஷங்களுக்கு முன்பாக நான் விழுந்து இருக்க தேவையில்லை. பிகாஸ் ஐ நோ என்னுடைய ஆண்டவர் யார் என்று, ஐ நோ என்னுடைய ஆண்டவர் பெரியவர் என்று, ஐ நோ என்னுடைய ஆண்டவர் மகத்துவமானவர் என்று. அதுதான் fear of the Lord. நான் கேட்டு பழகின fear of the Lord வேற, பட் லிட்டரலி அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவர் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது, அந்த ரெவலேஷனை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது. That is fear
of the Lord. 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. My favorite verse. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. Even strong young lions sometimes go hungry, but those who trust in the Lord will lack no good thing. Yes, ஆண்டவரை நம்பும் பொழுது எங்களுக்கு பிரச்சனைகள் வருது. ஓகே, ஆண்டவரே நீங்க இப்படிலாம் செய்யுங்க, அப்பயே எனக்கு பிரச்சனை வருது, எனக்கு என்னோட பொருளாதாரத்துல ப்ராப்ளம் வருது. ஆண்டவர் சொல்லல வராதுன்னு. சங்கீதம் 23 என்ன சொல்லுது? சங்கீதக்காரன் சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீ நீர் என்னோடு இருக்கிறீர். தாவீது சொல்லல நான் ஓகே போயிட்டு இருக்கேன், ஆண்டவர் இல்ல, நான் பிரச்சனைகளுக்குள்ள நிச்சயமா போவேன், நான் ப்ராப்ளம்ஸ் கூட நான் கட்டாயமா நான் போவேன், நான் சிச்சுவேஷன்ஸை நான் ஃபேஸ் பண்ண தான் போறேன், எனக்கு பிடிக்காத சேலஞ்சஸை நான் ஃபேஸ் பண்ண தான் போறேன். பட் ரிமெம்பர், ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் என்று அவருக்கு தெரிந்தால் அந்த இடத்துல அவர் எங்களை காப்பாற்றுவார். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. சின்ன குட்டிகள், strong lions sometimes go hungry, but those who trust in the Lord will lack no good thing. He is a good father. அவர் நல்லவர், அவர் போதுமானவர். அதுதான் சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்றாரு. அன்னைக்கு தாவீது ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போனான், ஒரு என்சைட்டிக்குள்ள போனான், ஒரு பெயினுக்குள்ள போனான், அவன் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி இருந்தான், அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தான். பட் அந்த நேரத்துல ஆண்டவர் ரிமைண்ட் பண்றாரு, நான் உன்னோட இருக்கேன். அட் தி சேம் டைம் அந்த கட்டத்துல இருக்கும் பொழுது அந்த என்சைட்டி, அந்த பெயின், அந்த சோகத்துக்குள்ள நாங்க இருக்கிற நேரத்துல நாங்க பாட வேண்டிய சங்கீதம் இதுதான் என்பதை சங்கீதக்காரர்களுக்கு சொல்லுகிறார். அதுதான் அந்த சங்கீதக்காரன் ஆரம்பத்திலே சொல்றாரு, எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். எக்காலத்திலும் என்று சொல்லுகிற பொழுது லிட்டரலி என்னுடைய சந்தோஷத்துல மாத்திரம் அல்ல, என்னுடைய கண்ணீரிலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன். என்னுடைய நான் சிரிக்கிற நேரத்துல மாத்திரம் அல்ல, நான் அழுகிற நேரத்திலையும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன். இன்னும் எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். சில சிச்சுவேஷன்ஸ் ஆண்டவர் எங்களுக்கு அனுமதிக்கிறாரா இருந்தால் அதனுடைய அர்த்தம் அவர் எங்களை உருவாக்குகிறார். எங்களை ஈஸியா இந்த லைஃபை வாழ்றதுக்கு அவர் விட மாட்டார். பிகாஸ் அவர் எங்களை உருவாக்க விரும்புகிறாங்க. எங்களோட ஒர்க் பிளேஸ், எங்களோட ஃபேமிலியில், எங்களோட மேரேஜ், எங்களோட ரிலேஷன்ஷிப், சர்ச், மினிஸ்ட்ரியில், நாங்கள் போகிற எல்லா இடத்துலையும் எங்களை ஒரு மெச்சூர்டுக்குள்ள கொண்டு போகிற ஆண்டவர். சம்டைம்ஸ் அவர் சில அனுபவங்களுக்கு கூட எங்களை கொண்டு போனாரா இருந்தால், சில சிச்சுவேஷன்ஸு கூட எங்களை கொண்டு போனாரா இருந்தால், அதனுடைய அர்த்தம் அவர் எங்களை உருவாக்குகிறார், எங்களை முதிர்ச்சிக்குள்ள கொண்டு போகிறார், எங்களை மெச்சூர் பண்ணுறார். அதுதான் தாவீதுக்கு நடந்தது. தாவீதுக்கு யாருமே இருக்கல ஓடி வரும் பொழுது, அவருடைய ஹெல்பர்ஸ் யாருமே இருக்கல, அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவிமார் இருக்கல, அவருடைய வாள் நீட்டி எதுவுமே இருக்கல. சம்டைம்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை தான் நாங்கள் எங்களுக்கு உதவியா இருக்கும்னு நாங்கள் யோசிப்போம். நோ, ஆண்டவர் இல்லாமல் இந்த லைஃப்பை நாங்கள் நீங்கள் வாழ முடியாது. இந்த சிச்சுவேஷனை தாவீதுக்கு ஆண்டவர் அனுமதித்தார். காரணம் அவர் யார் என்பதை காண்பிப்பதற்கு. இந்த சங்கீதக்காரர் எங்களுக்கு சொல்ல வருவதே, அந்த சிச்சுவேஷன் அவங்க போற நேரத்துல, அந்த டென்ஷனுக்குள்ள போற நேரத்துல, அந்த இழப்புல போற நேரத்துல, அந்த பயத்துல போற நேரத்துல, அந்த தேவைகளின் மத்தியில போற நேரத்துல, அந்த கொடூரமான சூழ்நிலைக்குள்ள போற நேரத்துல நீ பாட வேண்டிய சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அந்த முதலாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போமா? நான் மீண்டுமாக I will praise the Lord at all times. I will constantly speak His praises. அவருடைய துதியை நான் சொல்ல அவரை நான் வர்ஷிப் பண்ண அவர் என்னை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக போதுமானவராக இருக்கிறார். ஸோ அவர் யார் என்பதை நான் புரிந்து கொள்ளும் பொழுது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ளும் பொழுது, என்னுடைய எல்லா பயங்களுக்கும் மேலாக அவர் அதை மேற்கொள்ள அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். I don't need to worry about anything because I know who He is. I know what He can do. அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும் அவர் என்ன செய்ய
ஆகவே இதை மறந்துடாதீங்க. இந்த வீக் சம்டைம்ஸ் நீங்க சில சிச்சுவேஷன்ஸுக்குள்ள போற நேரத்துல, சில சவால்களுக்குள்ள போற நேரத்துல, சேலஞ்சஸுக்குள்ள போற நேரத்துல, ரிமெம்பர் fear of the Lord என்ற அந்த வேர்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இட் மீன்ஸ் அவர் பெரியவர். அந்த ரெவலேஷன் எனக்கு தெரியும். அவர் யாருன்றது எனக்கு தெரியும். நம்மளுடைய கருத்துல இருக்கிறது எனக்கு தெரியும். என்ன அவர் எங்களை எல்லா சிச்சுவேஷன்லையும் காப்பாற்றுவார். எனக்கு என்னுடைய தலைகளை தாழ்த்தி அன்றைய சமூகத்தில் கேட்போம்பா. அன்றைக்கு தாவீது ஒரு ஸ்டாக் பண்ணப்பட்ட நிலைமையில இருந்தார். ஒரு மாட்டிக்கொண்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தார். ஒரு என்சைட்டிக்குள்ள, ஒரு பெயினுக்குள்ள, ஒரு வேதனைக்குள்ள அவர் போய்கொண்டிருந்தார். ஒரு மன அழுத்தத்துக்குள்ள அவர் போய்கொண்டிருந்தார். சொல்ல முடியாத ஒரு துயரத்துக்குள்ள அவர் போய்கொண்டிருந்தார். ஒரு உதவி இல்லாத ஒரு கட்டத்தில் அவர் இருந்தார். ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருந்தார். என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையில இருந்தார். ஆனாலும் ஆண்டவரே, இந்த சங்கீதக்காரன் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினது போல எங்களுடைய சூழ்நிலையிலும் உண்மை பாட எங்களுக்கு உதவி செய்ய சொல்லுவோம்.